மூலமந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். பெற்றோர் வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். உமதருளால் குருகருள் பெறுவேனே, குருகருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு உரு கொடுத்த தாயே தந்தையே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் பொருள், ஒரு அன்பர் யூடியூப்ல ஐயா, கடவுள் இருக்கும்னா பேய் ஒன்று இருக்குமான்னு கேட்டிருக்கிறார். கடவுள் இருக்கும்னா பேயும் ஒன்று இருக்குமா, இருக்குதான்னு கேட்டிருக்கிறார். அது எப்படி விளக்கம் சொல்றதுன்னா, கடவுள் இருக்கும்ங்கிறது கரெக்டு, பேய் இருக்குமான்னா, பொதுவாகவே அறிவில் இந்த ஆன்மீக நாட்டம் வேணுங்கிறவங்க, ஆன்மீக நிலையில் போகணும்னு நினைக்கிறவங்க, அல்லது இயற்கை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கடவுளை பற்றி சிந்திக்கணும்னு நினைக்கிறவங்க, தன் அறிவை அறியணும். தன் அறிவை அறியாத பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இல்லை, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ கொஞ்சோண்டு சனத்தொகை இருக்கிற போதே அப்படி சொல்லியிருக்காங்க. சில ஆயிரம் பேர் வாழ்ந்துருக்கிற காலத்திலேயே அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சில ஆயிரம் சில லட்சத்தை தாண்டல, அப்பவே அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் 10,000 ஆண்டுகளுக்கு 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி வச்ச தத்துவம். அதனால் இன்னைக்கு பல லட்சம் கோடி உருவம் வந்துருச்சு. இப்போ மனிதன் தன்னுடைய புலனின்பத்தை நாடி ஓடிட்டு இருக்கிறானுடைய அக இன்பத்துக்குள்ள இருக்கிற ஆராய்ச்சி பண்றதே இல்லை. அதனாலதான் திருமந்திரத்துல சொல்லுது, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படின்னு. தன்னை அறியாமல் தான் கிடைக்கின்றான். தன்னை ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ இதெல்லாம் ஏன் ஏற்படுத்தினாங்க, எதுக்கு ஏற்படுத்தினாங்கன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இப்போ கடவுள் இருந்தாருன்னா பேய் ஒன்று இருக்குமான்னு கேட்டா, நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறீங்களோ, அல்லது உங்களுடைய சிந்தனைக்காக கேட்குறீங்களோ, எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டது. அதுக்கு உண்டான பதில் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். மனிதனுடைய எப்பவுமே அன்னைக்கு உழைப்பால வாழ்ந்தவன் இருக்கிறான், உழைப்பு இல்லாத பிறருடைய உழைப்பை புடிக்கி திங்கி வாழ்ந்தவன் இருக்கிறான். இன்னைக்கு உழைப்பால வாழ்றவன் இருக்கிறான், பிறருடைய உழைப்பை இவன் புடிக்கி தின்னு வாழ்றதுக்கு இருக்கிறான். அப்போ உட்கார்ந்த இடத்துலயே சும்மா இருந்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாத அந்த ஒரிஜினலா வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவனோட இவன் சுகவாசியா இருப்பான். அதுக்கு மேல அந்த சும்மா அப்படிங்கிறவன் காரு பங்களான்னு வச்சுக்கிட்டு சுகவாசியா இருப்பான். அப்ப என்னன்னா, குறுக்கு வழியில தன்னுடைய அறிவை பயன்படுத்துறது. அது பின்விளைவுகள் என்னாவோ, நாளைக்கு தன்னுடைய வாரிசு என்னாவோ, இது இந்த மாதிரி காசு சேர்க்கிறவன் இது பரவாயில்லையா, நல்லதா கெட்டதான்னு அவன் நினைக்க மாட்டான். அவனுக்கு தேவை அறியாம மக்கள்கிட்ட இருந்து பணம் பறிக்கணும். அதனால அதுக்காக சில பல தொழில் செட் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. நீங்க நான் சொல்றதுல இருந்து அறிவு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப இயற்கை எல்லோருக்கும் ஒத்து வருது, செயற்கையா நடக்கிற சமாச்சாரத்துல எல்லோருக்கும் ஒத்து வருதா அப்படின்னு இப்ப நம்ம சிந்திக்கலாம். இப்ப நாம இந்த பூமியில தான் நடக்கிறோம், பூமியில தான் அமர்றோம், பூமியில தான் படுத்துறோம், பூமியில தான் வெளியே போய் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பூமி யாரையாவது வெறுக்குதா? இந்த இடத்துல நீ வீடு கட்டக்கூடாது, இது இன்னார்தான் வீடு கட்டணும், நீ தூர போய் கட்டு அப்படின்னு இந்த பூமி சொல்லுதா? சொல்லல. அனைத்து மானிடருக்கும் இந்த பூமி உதவுது. அப்ப இதை நீங்க கடவுளா நினைங்க, அது எப்படி நினைச்சுக்கிட்டாலும் சரி, தெய்வமா நினைங்க அல்லது நண்பனா நினைங்க. மொத்தத்துல இந்த காற்று இருக்கிறது சுவாசிக்கிறோம். பூமி இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. ஃபர்ஸ்ட் காற்று இல்லைன்னா நாம மூச்சு விட முடியாது, உசுரே இருக்காது. அப்ப இந்த காற்று எந்த மாநிலத்துக்காவது வேறுபடுதா? கிடையாது. இந்த சூரியன் உதிக்குது, வெளிச்சத்தை கொடுக்குது,
12 மணி நேரம், காலையில் 6 சாயங்காலம் 6 மணிக்கு. இது ஏதாவது மாநிலங்கள் வித்தியாசம் பார்க்குதா? கிடையாது. அப்ப இதை நீங்க தெய்வமா நினைங்க, நண்பனா நினைங்க, அல்லது ஒரு ஆற்றலா நினைங்க. உங்களுக்கு எந்த பாசையில நினைக்கும்னு நினைக்குதோ அதை நினைங்க. ஆனா உங்களை காப்பாத்துறது இந்த பூமி, இந்த காற்று, இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த நீர். இப்ப நீர் இல்லைன்னா நம்மளால தாகத்தை தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாது. நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லுவார் வள்ளுவர் பெருந்தாரி. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, அனைத்து மானிடருக்கும், எல்லா மானிடருக்கும் இந்த நிலம் உதவுது, நீர் உதவுது, நெருப்பு உதவுது, காற்று உதவுது, சூரியன் சந்திரன் உதவுது. எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற ஆகாசமான இறை துகள், விண் துகள், ஆகாசம் உதவுது. இப்ப இதுல எந்த மாற்றமும் இல்லை. இதெல்லாம் இந்த பஞ்சபூதமும் இந்த நவக்கோள்களும் எல்லாம் நம்ம விட்டு இயங்குது. இது எல்லாருக்கும் பொதுவானது. அப்ப இந்த எல்லாத்துக்கும் சேர்த்துதான் ஒரே பேரு, அது இயற்கை அப்படின்னு வச்சுக்காங்க. இந்த இயற்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான பேரு. அந்த இயற்கைங்கிறது டிவைன் பவர் அப்படின்னு சொல்றது எல்லாத்துக்கும் பொதுவான பேரு. தெய்வீக ஆற்றல், தெய்வீக சக்தி அப்படிங்கிறது பொதுவான பேரு. மற்றபடிக்கு இதை பரமபிதா, அல்லாஹ், சிவம், சக்தி, பெருமாள் அப்படிங்கிறது இடத்துக்கு தக்கவாறு யார் யார் எங்கெங்க வாழ்றாங்களா அவங்களுக்கு தக்கவாறு அந்த பேரை வச்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த இயற்கையினுடைய நிகழ்ச்சி ஒன்றுதான். இந்த ஒரே டிவைன் பவருக்கு இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பேரெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அந்த பேரில் தெய்வமான பேர்ல தெய்வம் இல்லை, ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு இயக்கத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பேரை வச்சு காட்டியிருக்கிறாங்க. அந்த பேரும் தெய்வம் இல்லை, நீங்க வடிச்சு வச்சிருக்கிற சிலையிலையும் தெய்வம் இல்லை, மானிடர் வடிச்சு வச்சிருக்கிறதுல அது நாம ஒரு மரியாதை செலுத்துறதுக்காக நம்மளுடைய அப்பாவா பெரிய இதுல காலமாயிட்ட ஒரு படத்தை வடிச்சு வச்சு எப்படி மரியாதை செலுத்தணுமோ அந்த படம் அப்பா ஆயிடுவாரா? ஆக மாட்டாரு. அது மாதிரி அப்பா மறைஞ்சிட்டாரு. அப்பா கண்ணுக்கு தெரியாத ஒரு டிவைன் பவர் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கு அந்தந்த காலத்துல அதுக்கு ஒரு மரியாதை செலுத்துற விதமா அதை செஞ்சிருக்கிறாங்க. அதுல எந்த அளவு தப்பு கிடையாது. அது ரொம்ப நல்லது, நியாயம். மனிதர்களை நெறிப்படுத்துறதுக்கு அது தேவை. அப்ப பாருங்க, இப்ப நாம இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணதுல இந்த சமாச்சாரம் எல்லாம் எல்லா மாநிலத்துக்கும் ஒத்து வருதா? இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இந்த காக்கா உட்கார பணம்பரம் ஒரு மாதிரி எப்படி கோட்டை எந்திரம் மந்திரம் கட்டுறவங்களுக்கு எல்லாம் போகுது, பேய் பிசாசு ஓட்டுறவங்க கூட்டம் போகுதுன்னா, இப்ப நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அல்லது ஒரு கல்யாணம் பண்ணோம்னு நினைக்கிறீங்க, உங்க வீட்டுல பையனுக்கோ பிள்ளைக்கோ, அல்லது படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க. அப்ப ஒரு எந்திரம் கட்டுறவங்கிட்ட போறீங்க, அல்லது மந்திரவாதிகிட்டு போறீங்க. 10 பேரும் கல்யாணம் ஆகணும் குடும்பத்துல அப்படின்னு 10 பேரும் போறாங்க. 3 மாசத்துக்குள்ள ஆகும் இந்த மாதிரி இந்த எந்திரத்தை கட்டுங்க, மந்திரம் சொல்லுங்க. இப்போ 3 மாசம் 108 நாளைக்கே சொல்றாங்க. 108 முறை ஒரு மந்திரத்தை 108 நாளைக்கு சொல்றாங்க. அந்த 10 பேர் வீட்லயும் கல்யாணம் ஆகணும்ல, ஆகணும். அதிர்ஷ்டவசமா யாரோ ஒரு வீட்டுல ஆகுது, மீதி 9 பேருக்கு ஆகலையே. ஆனா இந்த இயற்கை உங்களை எல்லாத்துக்கும் பொதுவா இருக்குது. மண்ணு, நீரு, நான் சொன்னது ஏற்கனவே சொல்லிட்டு மாதிரி விளக்க வேண்டியது. அப்ப இது தெய்வமா? அவங்ககிட்ட தெய்வம் இருக்குதா? அப்ப இந்த 10 பேருக்கு ஆகலைன்னா அது பொய். அது போனாலும் போகலினாலும் எந்திரம் கட்டினாலும் கட்டினாலும் அந்த 10ல ஒருத்தர் கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு ஆகும். அப்ப இவங்க ஆனவங்க என்ன சொல்றாங்க, நான் இந்த போய் எந்திரம் கட்டிக்கிட்டு வந்தேன், எந்திரம் கட்டி கொடுத்தாரு, அதனால எனக்கு 108 நாளைக்கு 108 முறை 108 நாள் பெரிய மந்திரம் கொடுத்துருந்தாரு, ஆயிடுச்சு. மீதி 9 பேருக்கு கல்யாணம் ஆகலையே. அப்ப இது பொய்யே. அது எதாச்சியா நடக்கிறது. அந்த எந்திரம் கட்டினாலும் நடக்குதுன்னா, இப்ப நான் கரண்ட் பொதுவா இருக்குதுன்னு சொன்னேன், நீர் பொதுவா இருக்குதுன்னு சொன்னா, பஞ்சபோதம் பொதுவா இருக்குன்னு சொன்னேன். இது எல்லாத்துக்கும் உதவுது. அப்ப அந்த 10 பேர்த்துக்கு அவனுடைய மந்திரம் வேலை செஞ்சதுன்னா 10 பேர்த்துக்கு கல்யாணம் ஆயிருந்தா மந்திரம் வேலை செய்யுது. அப்ப என்ன சொல்லுவான் கடைசியா, எங்க போய் என்னன்றது நமக்கு விதி விட்ட வழிங்கிறாங்க. அதே மாதிரிதான் இது ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு போகணும். அப்ப எந்த இடத்துக்கு நீங்க ஒரு அர்ச்சனை பண்ண போனாலும், எந்திரம் கட்ட போனாலும், வெளியே போறது கல்யாணம் ஆகுது. இந்த ஒருத்த வீட்டுல கல்யாணம் ஆனது, அந்த எந்திரம் கட்டணும்னு பறக்கி விட்டுருவோம், நான் இங்க போயிட்டு வந்தேன் எனக்கு ஆச்சுன்னு. மற்றவனுக்கு ஆக போறது இல்லை. இந்த ஒருத்த பேச்சு கட்டிட்டு அங்க 100 பேர் போவாங்க எந்திரம் கட்ட. இப்படிதான் இந்த சடங்கெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப என்னுடைய பையன் பாஸ் ஆகணும், சாமிக்கு நான் இந்த மாதிரி 5000 ரூபாய் உண்டியில போடுறேன் அப்படின்னு ஒருத்தர் வேண்டிக்கிட்டாருன்னா, இன்னொருத்த பையன் பாஸ் ஆகணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வாங்கணும். அப்ப ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வாங்கணுமா? ஒருத்தர் செண்டம் எடுக்கிறான்னா அந்த ஒரு 20 பேர் போய் கேட்கறாங்க, என் பையன் செண்டம் எடுக்கணும்,
நான் வந்து 10,000 ஒட்டிட்டு போடணும். ஆனா யாரோ ஒருத்தர் செண்டம் எடுத்தாலும் மற்றவன் செண்டம் எடுக்க முடியல. அப்ப எல்லாம் எடுக்கணும்ல, அங்க சக்தி இருக்குது. நான் 10,000 போடுறேன்னு வேண்டிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் செண்டம் எடுக்கணும்னு எடுக்கலையே, யாரோ ஒருத்தர் எடுக்கிறாங்க. அது வேணுனாலும் வேண்டாட்டி எவனா ஒருத்தர் செண்டம் எடுத்து தான் போறான். அந்த ஒருத்தர் செண்டம் எடுத்து கொண்டு 10,000 போடுவான். அப்ப என்ன சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், என் வயசு செண்டம் போட்டு வேண்டுனாலும் வேண்டாட்டி எவனோ ஒருத்தர் எடுக்க போறான். அந்த ஒருத்தர் பலி போடுறான் பாரு, அந்த கோயிலுக்கு கூட போட்ட போகும். இப்படித்தான் போகுது ஒழிய காரியம் எங்க போனாலும் உங்களை தவிர்த்து எங்கேயும் காரியம் நடக்காது. அதனால அதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷத்துக்காகவும், ஒரு வீட்லயே இருக்கிறது போர் அடிக்கிறதுங்கிறதுனால வெளியே போயிட்டு வரலாம் ஒழிய, வெளியே போயிட்டு வர்றதுனால நம்ம துன்பம் தொலையுது, காரியம் நடக்குதுன்னா இத்தனை பேர் இவ்வளவு பாடுபட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால சிந்திச்சு பாருங்க, அறிவை சிந்திச்சு பாருங்க. அதனால சமுதாயம் போற போக்குலயே, மனம் போன போக்குலயே, நம்மளுடைய முன்னோர்கள் போன போக்குலயே போனா நமக்கு இந்த குழப்பம் வரத்தான் செய்யும். அறிவு ஒவ்வொரு நாளும் தூய்மையாகிக்கிட்டே இருக்குது. அதை தீட்டணும், அறிவை தீட்டணும். அறிவை தீட்டினா தான் எத்தனை மகான்கள் வந்துட்டு போயிருக்காங்க, இவ்வளவு பெரிய ஞானிகள் வந்துட்டு போயிருக்காங்க. சாக்ரட்டிஸ் இருக்கிறாரு, அயல் நாட்டு தத்துவ ஞானி. நம்ம தத்துவ ஞானி இந்திய மண்ணில் எத்தனை, ராமகிருஷ்ண பகவான் இருக்கிறாரு, ரமண மகரிஷி இருக்கிறாரு, அருள்ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் இருக்கிறாரு. இந்த மாதிரி எத்தனை சொல்லிக்கிட்டே போலாம். புத்தர் பகவான், விவேகானந்தர், பட்டினத்தாரு, 18 சித்தர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. யாராவது ஏதாவது பேயை பத்தி சொல்லியிருக்காங்களா? சாமி பத்தி சொல்லியிருக்காங்க. பேய்ங்கிற வார்த்தை நீங்க சொல்றதே எதையா சொல்லியிருக்காங்களா? இதுல சொன்ன மகான்கள் யாராவது சாமி ஆடுறாங்களா? யாராவது சாமி ஆடி யாருக்காவது வாக்கு சொல்லி இருக்கிறாங்களா? எந்திர மந்திரம் ஏதாவது கட்டி இருக்கிறாங்களா? இந்த 18 சித்தர்களும் நான் சொன்ன ஞானிகளும் யாராவது எந்திர மந்திரம் கட்டி இருக்கிறாங்களா? நடவாதம் போயிருக்கிறாங்களா? பாத யாத்திரை போயிருக்கிறாங்களா? உட்கார்ந்த இடத்துல இந்த டிவைன் பவர், நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை நினைச்சு வணங்கி தனக்குள்ள அந்த சக்தியை ஈர்த்து தேக்கி வச்சிருக்கிறாங்க. தேக்கி வச்சிருக்கிற போது அவங்க மனம் நிறைவா இருக்கிற போது அந்த இடத்துல போய் உட்கார்ந்தா நமக்கு மனம் நிறைவு இருக்கு. மனம் அடைவாயாத இருக்கிறது, நிலையா இருக்கிற, எப்படி நிலையா இருக்கிற நீர்ல உள்ள இருக்கிற பொருளை பார்க்க முடியுமோ அது மாதிரி அவங்க மனசு அடைவாயாத இருக்கிறதுனால அந்த இடத்துல அவங்க போய் உட்கார்ந்தா ஆசிரியத்துல அவங்க மனம் நிறைவா இருக்கிறதுனால அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. அதுதான் உண்மையான பிரார்த்தனை, வேண்டுதல். அப்போ இந்த பேய் குறுக்க வந்து எங்க போகுதுன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். உழப்புக்காக ஊருக்குள்ள சில பேர் சாமி ஆடுவாங்க. இயற்கையினுடைய படைப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுள் படைச்சிருக்கிறது. சில பேர் சாமி ஆடுறேன், சாமி மலை ஏறுது. இப்ப நான் சொன்ன மகன்களா யாரும் சாமி ஆடல, நீங்க அதை புரிஞ்சிருப்பீங்க. சில பேர் சாமி ஆடுறாங்கல்ல, சாமி ஆடுறேன், அதனால எனக்கு இந்த சோளத்தை வெய்ய கொடுங்க அப்படின்னு இந்த கையில வைப்பாங்க. இதுல சோளத்தை சுற்றி வைப்பாங்க, அப்படியே வெளியிடுவாங்க. நீங்க கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பாருங்க. நீங்க குழந்தையா பிறந்து வளர்ந்தப்ப இப்படி 4 காலில் தவறுறீங்கல்ல, தத்தக்காப்பத்துக்கா 4 காலில் தவறுறீங்க. அப்ப காலில் வந்து என்ன தோல் இருக்குதோ அந்த காலில் இருக்கிற குதிங்கால் இருக்கிற தோல் இந்த தோல். அப்ப இந்த 4 காலில் நீங்க நடந்தீங்களா? இப்ப சைனிங்கான வீட்டுல இருக்கிறீங்க, குழந்தைங்கள சௌரியமா வளர்த்துறீங்க. இன்னைக்கும் காட்டு பக்கம் வாழ்றவங்க, கிராமத்துல வாழ்ற குழந்தைங்க மண்ணில் தானே விளையாடுது. அப்ப இந்த குழந்தை பிஞ்சு கையில அந்த கல்லு குத்துனா என்ன யோசனை பண்ணி பாருங்க. ஆனா குத்துறது இல்லையே, காரணம் அங்க வந்து கெட்டியே இருக்கு. அந்த கண்ணிலையும் மண்ணிலையும் நடந்து போனாலும் தத்தக்காப்பத்துக்கான போனாலும் அந்த குழந்தை விளையாண்டுதான் குத்துறது இல்லை. அப்ப இயற்கையே இந்த குழந்தை இப்படி தத்து தருமாறி எந்திரிச்சு நடக்கிற வரைக்கும் சக்தி வேணும்னு இதுக்கு வடிவமைச்சு வச்சிருக்காங்க. அப்ப இயற்கை. அப்ப இந்த தோளில் ஒரு சூடத்தை வச்சு புழங்க முடியுமா? முடியாதா? புழங்கலாம். ஒண்ணு. இப்ப நீங்க டீ குடிக்கிறீங்க, அது எத்தனை டிகிரியில் அந்த சூடு இருக்குது, அது உள்ள போகுது. உங்களுக்கு ஏதாச்சும் குடல் வெந்து போகுதா? வேவலியே. தொண்டை வெந்து போகுதா? வேவலியே. ஆனா அதே டீய, அந்த டீய, ஒரு குடம் டீ எடுத்து மேல ஊத்திக்க முடியுமா? ஊத்திக்க முடியாது. ஆனா ஒரு குடம் டீனால 10 டம்ளர் டீனாலும் நீங்க குடிக்கலாம். முதல் குடலோ தொண்டையோ ஒண்ணும் கெட்டி போகாது. அப்ப என்ன, இதெல்லாம் கடவுளே நமக்கு இயற்கையை அமைச்சிருக்கிறான். இந்த டெக்ஸ்டர் நமக்கு அமைச்சிருக்கிறான். அதுக்குதான் அந்த டிவைன் பவர் பண்ணுறது. அப்ப கடவுளோட இயக்கத்துல எந்த விதமான நெகட்டிவ் பாயிண்ட்டும் கிடையாது. கடவுளுடைய படைப்புல பிளஸ் 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 பிளஸ். இப்போ மனிதன் வந்து நெகட்டிவ் பாயிண்ட் செட் பண்ணிக்கிட்டான்னா தன்னுடைய பய உணர்வு கொடுத்து இந்த மக்களை ஏமாத்தி படைக்கிறதுக்காக செஞ்சதை ஒழிய கடவுள் படைப்புல இல்லை. அப்ப அந்த டீ அப்படி ஊத்திக்கிறப்போ அவ்வளவு சூடு உள்ள போகுது. அதை விட கம்மியான சூடு தான் இந்த கற்பூரம். ஏன் கற்பூரத்தை முழுங்க முடியாது? ஈஸியா முழுங்கலாம். அப்ப இதுல வைக்கிறாங்களா கற்பூரம், இதுல வைக்கிற கற்பூரத்தை அது யாரு சாமியாடி விழுங்குறாங்களோ அவங்க இருக்காங்க, சாமியை கையை திருப்பி வைங்க, நான் இங்க கற்பூரம் வைக்கிறேன், இதுல கற்பூரம் வைக்க இப்படி முழுங்கு சொல்லுங்க பார்க்கலாம்.
இதுல வச்சா கற்பூர அளவுக்கு இந்த கை அப்படியே கழுந்து போயிடும். ஒரு 10 செகண்ட்ல கை கழுந்து போயிடும் இங்க வச்சா. ஆக இப்ப என்னன்னா இதெல்லாம் இயற்கையே நம்ம ஒரு கட்டமைப்பு பண்ணிருக்குது. மக்களை அறியாம மக்களை ஏமாத்தி பணம் வச்சு சும்மா இருந்துட்டு திங்கிறதுக்காக செஞ்ச வேலை. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், 10 பேரு ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னா 10 பேருக்கும் அந்த காரியம் நடக்கணும். ஒருத்தருக்கு நடந்தா அங்க போனதுனால நடக்கிறது இல்லை. அது போனாலும் போவாட்டி அதிர்ஷ்டவசமா அவனுக்கு நடக்கும். இயற்கையா அங்க கோடிலாம் நடக்கும். அவன் அவங்க போனதுனால நடந்ததுன்னு நினைச்சுக்கிறான். அங்க போனா நடக்குது அப்படின்னா 100 பேருக்கு அது நடக்கணும். 100 பேரு இந்த தண்ணி தாகத்தை தீக்குதில்ல, 100 பேருக்கு இந்த உணவு பசியா இருக்குதில்ல, 100 பேருக்கு அந்த மரம் நிழல் கொடுக்குதில்ல, 100 பேருக்கு சூரியன் வெளிச்சத்தை கொடுக்குறாருல்ல, 100 பேருக்கு சந்திரன் பௌர்ணமி கொடுக்குறாருல்ல. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப இயற்கை மட்டும்தான், அதுதான் எப்பவுமே நிரந்தரமானது, நீடிச்சுது. எல்லாமே இயற்கை. இது இல்லாத வாழ முடியுமா? இது இல்லாத எந்த காசு பணமும் உதவாது. இயற்கை தான் நம்மளை வாழ வைக்கிறதோடையா இதெல்லாம் செயற்கையால மனித பொழப்புக்காக ஏற்பட்டு வச்ச பொழப்பு. அப்ப இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன். அப்ப பேய் இருக்குதுன்னா இன்னைக்கு எல்லா தவறுகளுமே நாம வாழ்ற இடத்துல நம்மளை சுத்தி டவுன் ஒட்டி எல்லாம் வந்துருச்சு. சாராய கடை வந்துருச்சு, மருந்து கடை வந்து சாராயம் குடிக்கலாம், உடம்பு கட்டு போயிட்டா ஆசிரியர் போகலாம், ஆசிரியர் போனா மருந்து கடை, மதுக்கடை, மது அருந்தங்கடை, மருந்து கடை, மது அருந்தி உடம்பு கட்டு போயிட்டா பக்கத்திலேயே மருந்து கடை, மருந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் நம்மளை சுத்தி வந்துருச்சு. அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம டிஸ்கஷன் பண்ண முடியும்? இதெல்லாம் எப்படி விளக்கம் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நாடு எதை நோய்க்கு போயிட்டு இருக்கு நீங்க தான் சிந்திக்கணும். அப்ப அந்த காலத்துல இன்னைக்கு டவுன் சுத்தி வந்துருச்சு. அந்த காலத்துல இதையே இந்த சாராயம் குடிக்கிற பழக்கத்தை நான் சொல்றது 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு பாதி வரைக்கும் 1950 வரைக்கும் 1950க்கு அப்புறம் 50க்கு அப்புறம் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது பாக்கிறதுக்கு அப்புறம் 1950க்கு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாகரீகத்தை நோக்கி அதிகமா வளர்ந்துருச்சு. அப்ப அந்த தப்பு தண்டெல்லாம் அதிகரிச்சு. அன்னைக்கு தப்பு பண்றவங்க அந்த ஊருக்கே தெரியாது. ஒருத்தர் தண்ணி போட்டு சாராயம் குடிச்சிட்டு வர்றான்னா எங்கேயாவது பாறை பகுதியில காட்டு பகுதியில சாராயம் குடிச்சிட்டு சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு சாயந்தரமா எங்கேயாவது போய் தண்ணி போட்டு துண்ட தோல்ல போட்டு அது இல்லாம வீட்டுக்கு புறக்கடையில் வீட்டுக்கு படுத்துக்குவாங்க. இப்படிதான் அந்த காலத்துல சாராயம் குடிச்சாங்க. அதே அந்த காலத்துல போலீஸ்காரர் தேடி தேடி கண்டுபிடிக்கணும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல இப்ப எப்படி புலனென்ப வாழ்க்கையில அடிமையா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி சில பேர் அந்த அடிமையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க போற ஏரியாவுக்கு ஊர் மக்களோ மற்றவங்களா தெரிஞ்சவங்களா வந்து அங்க பாத்திரக்கூடாதுங்கிறதுனால அந்த அவங்க அங்க சீட்டாடிட்டு இருப்பாங்க, தண்ணி போட்டுட்டு இருப்பாங்க, இன்னும் வேலை சில தவறான சமுதாயத்துக்கு பொருத்தம் இல்லாத செயல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்க யாரும் வந்துடக்கூடாது, அவங்க நாடி யாரும் வந்து பாத்திரக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்களே பரப்பி விட்டுருவாங்க ஊருக்குள்ள. இங்க பேய் இருக்குது, பிசாசு இருக்குது அப்படின்னு கெட்ட வார்த்தைகள் அதெல்லாம். அதனால உங்களுக்கு சொல்றாங்க சுடுகாடப்பாது போகாத, இது பாம்பு இருக்குது அந்த ஏரியாவுக்கு போகாதுன்னு சொன்னா குழந்தைகள் உங்களுக்கு என்ன சொல்லி பழக்கினாங்களா அந்த பழக்கம் பெரிய சுடுகாட்டு பக்கமா போவீங்கலாம் பேய் நடமாட்டதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்கன்னு. அப்ப உங்களுக்கு சின்ன வயசுலயே சொல்லி வச்சதுனால இது நம்மள இல்ல, இதெல்லாம் 10 தலைமுறை 5 தலைமுறைக்கு முன்னாடியே சொல்லி வச்சதுனால நம்ம ரத்தத்துல அது ஊறிடுது. ஓ பேய்னு ஒண்ணு இருக்குமா, பிசாசுன்னு இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணே டிவைன் பவர் தான் இருக்குது. அதை நம்ம எந்த அளவுக்கு ப்ளஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பேய் பிசாசு கிடையாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தவறான தொழில் செய்வன், சீட் ஆடுறவன், தண்ணி போடுறவன் எல்லாம் ஊருக்குள்ள செய்ய மாட்டான் நினைக்கலாம். ஊருக்குள்ள அவ்வளவு கட்டுப்பாடு, யாரும் அதை செய்ய முடியாது. அப்ப ஊருக்குள்ள அவ்வளவு கட்டுப்பாடா இருக்கிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அவன் ஊர் எல்லை ஒட்டி அதுக்குன்னு சரியா சில கும்பல் எங்கேயாவது ஒரு பாறை பகுதி அப்புறம் காட்டு பக்கமா அதிக நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சுக்குவோம். அதனால அந்த வழியா சில பேர் போக வராங்கிறமா அவங்க போறாங்க வர்றாங்களே நாமளும் ஒரு நாளைக்கு இன்னும் போய் பார்க்கலான்னு ஜனங்க ஆராய்ச்சி பாத்திரக்கூடாதுன்னு அவனே என்ன பண்ணுவான், எல்லாம் ஊருக்குள்ள விளம்பரம் பண்ணிடுவான். இந்த அந்த இடத்துல பேய் இருக்குது, ரத்த காட்டேரி இருக்குது, போனா ரத்தம் கட்டி செத்துருவாங்க, அங்க யாரும் போகாதீங்க. ஏன்னா இவன் பண்ற தப்பு தண்டால் ஊருக்கு தெரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுனால சாராயம் காய்ச்சி குடிச்சிட்டு இருக்கிறான், சீட்டாடுறான், வேற அது இல்லாத வேற தவறான தொழில், சமுதாயத்துக்கு விரோதமான தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல நீங்க யாரும் பாத்திரக்கூடாதுன்னு இவனுங்களா பறை போட்டது. அந்த காலத்துல பறை போட்டது பேய் பிசாசு இருக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா அதை மீறி 2 ஒருத்தர் பார்க்க போகும்போது 4 மூலையிலேயும் 4 பேர் இருந்துகிட்டு கத்துவாங்க, ஊ ஊ ஆன்னு கத்துவாங்க. இது கத்துற போது இங்கிருந்து போனா பாரு அவன் 9 பேய் இருக்கு சொல்லிக்கிறானே, பாட்டு வரலாம் உண்மையா பொய்யான்னு சும்மா செக் பண்ணிட்டு வரலான்னு 2-3 பேர் போனாங்களா கூட அதுல ஒருத்தன் தைரியமா இருப்பான், வேயாவது பிசாசம் ஒண்ணும் கிடையாதுப்பா வாப்பா போய் பாட்டு வரலான்னு. அதுல ஒருத்தர் என்ன பண்ணுவான், கொஞ்சம் நடுக்கத்தோட போவான். ஐயோ பேய் இருக்குங்கிறாங்களே, எங்க அப்பா அம்மா சொல்லி வச்சிருக்கிறாங்களா, இந்த பக்கம் போகாத வராதுன்னு இவன் வேற கூப்பிடுறானே அப்படின்னு அவன் போகும்போதே நடுக்கமா போயிட்டு இருப்பான். ஒருத்தன் தைரியமா போவான். அவன் அங்க போகும்போது அந்த ஏரியாவுக்கு போகும்போது ஊர் சனங்க அங்க வந்துடக்கூடாதுன்னு அவன் கட்டுமானம் பண்ணி வச்சிருக்கிறானு, பேய் இருக்குது இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாதுன்னு.
இதையும் மீறி போகும்போது அவனுங்களே அந்த செயற்கையா அந்த காரியத்தை செய்வானுங்க. நம்மளை சொல்லி மீறி வர்றாங்களேன்னு 4 பேர் இருந்துக்கிட்டு கண்ணுக்கு தெரியாத ஒளிஞ்சுக்கிட்டு ஊன்னு கத்துவானுங்க. அந்த ஊன்னு கத்துற மாதிரி இவன் நடுக்கத்துல ஹார்ட் வெடிச்சு போயிடும். அந்த பயத்துலதான் சாவான். ரத்த காட்டேரியும் கிடையாது, பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. இவன் ரத்த டப்பு 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 டப்புன்னு துடிச்சுக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே பயத்துல போனான். அது லெப்டப்புன்னு துடிச்சுக்கிட்டே இருக்குது. துடிச்சுட்டே இருக்கிறனால அப்ப லைஃப் டெத் ஆயிடுச்சு. அப்ப அந்த லெப்டப்புங்கிறது லைஃப் டெத் ஆயிடுச்சு. அவன் அந்த தைரியமா இருந்தானே அடடா இப்படி விழுந்தானேன்னு மறுபடியும் வந்தான். அதுக்கப்புறம் என்னன்னா சனங்காங்க மறுபடியும் கொஞ்சம் நாளைக்கு போறதே இல்லை. ஏன்னா செத்து போயிட்டானே. ரத்த காட்டேரி அடிச்சிருச்சுமாங்க. எங்க போய் ரத்த காட்டேரி அடிக்குது? இவனுடைய ஹார்ட் வெடிச்சிருச்சு. அவனால தாங்க முடியாது, பயம் நடுக்கத்துல. அதனால பேயின்னு ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த மாதிரி தவறான தொழில் செய்யறவங்கலாம் சனங்க அந்த இடத்த பாத்திரக்கூடாதுங்கிறதுனால அந்த இடத்துல பேய் இருக்குது. அப்படிலாம் இருந்தா நீங்க 800 கோடி பேர் சொன்னா உலகத்துல இருந்து எத்தனை பேருக்கு பேய் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி பேய் பிடிக்கும் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அப்ப பேய்ங்கிறது ஒண்ணும் கிடையாது, நம்மளுடைய அறிவின் குறைபாடு ஒண்ணு. அப்புறம் மன வலிமை கம்மியா இருக்குதுன்னா அந்த நடுக்க வந்துடும். இந்த கோயில்ல உடுக்க அடிச்சா பொம்பை அடிச்சா சில பேர் ஆடுவாங்க. அந்த நாடி நரம்புகள் 72,000 நாடி நரம்புகளை 9 தச நாடிகள் 10 நாடிகள் இருக்குது. ஒண்ணு நடுநாடி உயிர் நாடி. அந்த உயிர் நாடிக்கு 9 நாடிகளுக்கு அந்த உயிர் நாடி மூலமா இருந்து வேலை செய்யுது. அந்த 9 தச நாடிகள் முக்கியமா எல்லா பக்கம் இயங்குது. அப்ப அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆற்றல் கொடுக்கும். நம்மளாம் தவம் பண்ணி சிந்தனை ஆற்றல் பெற்று நல்லா இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் உடம்புல வராது. அப்ப இந்த சோர்வா எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிறவங்க சில பேருக்கு எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங்கே வரவே வராது. நான் நடுத்தரமா இருப்பாங்க சாதாரணமான சிந்தனையில, அல்லது சாதாரணமான சிந்தனையும் கீழே ரொம்ப நெகட்டிவ் பயணி போயிடுவாங்க. தொட்டதுக்கெல்லாம் கற்பனை பண்ணுவாங்க. ஐயோ அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா, இப்ப பேனே ஓடிட்டு இருக்குது, பேனை அந்த விட்டுச்சுன்னா என்ன ஆகுது, இப்படி எல்லாம் கற்பனை பண்ணுவாங்க. அப்ப ஊடு இருக்குது, தாசி இடிஞ்சு வந்தா என்ன ஆகுது, இந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணுவாங்க. இந்த மாதிரி கற்பனைக்கெல்லாம் நம்ம விளக்கம் கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதனுடைய அறிவின் குறைபாடுதான் ஒழிய அறிவு. அதனாலதான் அறிவுனா மெய்யறிவு. அப்ப அறிவு இல்லாதே வாழ்றா, அறிவு இல்லாதே வேலை செய்ய நம்ம சொல்லலாம். இது சமுதாய டியூஷன் அறிவு. நீ பொழைக்கிறதுக்கு உண்டானது ஏற்பாடு பண்ணி வச்சிருக்குது. உன்னுடைய சந்தோஷத்துக்கோ மன நிறைவுக்கோ உலகம் முழுவதும் எங்க சுத்தினாலும் கிடைக்காது. உன்னுடைய மன அமைதிக்கு உண்டான அறிவும் நீடிச்சு நிலைச்சு சந்தோஷத்துக்கு உண்டான அறிவும் அது ஒரு தியான மார்க்கத்துல போய் ஒரு குருமார்கள் அடைஞ்சு ஏதோ ஒரு குருமார்க்கம் ஏதோ ஒரு மார்க்கம் போய் உன்னை யாரு, நான் எங்கிருந்து வந்தேன், இந்த டிவைன் பவர்னா என்னன்னு சிந்திச்சால ஒழிய இந்த பேய் பிசாசு இதெல்லாம் வந்துட்டுதான் இருக்கு. பேய் பிசாசெல்லாம் பிறர் பொழைக்கிறதுக்காக ஏற்படுத்தி வச்சதோடைய இயற்கையில பேயும் இல்லை பிசாசும் இல்லை. இயற்கையிலே எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இதுதான் நம்மளை வாழ வைக்கும். அந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான்ல காலம் தூரம் வேகம் பருமன் இந்த 4 இறை நீதிக்கு உட்பட்டு இருக்குது. ஆமா, அதை இன்னொரு மகான் எளிமைப்படுத்தி சொல்லுவார். அதனால வற்றால் இருப்பு தொடர்ந்து அந்த ஆற்றல் வந்துகிட்டே இருக்குது. வற்றால் இருப்பு அது பேராற்றலா வந்துருக்குது. அதுவே பேரறிவாக இருக்குது. பேரறிவா இருக்கிறதுனாலதான் விண்ணாகி காத்தாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி புல்லாகி பூண்டாகி மணியாகி வந்திருக்கிறது. அதனால சொல்லுவார் வற்றா இருப்பு பேராற்றல் பேரறிவு. அந்த பேரறிவு நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு ஒரு காலம். அப்ப இது வளர்நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமா என்ன சொல்றாரு? வற்றா இருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் இவ்வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமா. இந்த வளம் 4ம் ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கு. ஒவ்வொரு அணுவிலையும் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அண்ட் ஸ்பேஸ் இதோட ஒவ்வொரு அணு. இந்த அணுவுதான் பல கூட்டமா நம்ம கூட சேர்ந்து வாழ வச்சுட்டு இருந்தோடையோ எந்த விதமான இதெல்லாம் நீங்க பேயின்னு சொன்னாலும் பிசாசுன்னு சொன்னாலும் மனிதன் பிழப்புக்காக ஏற்படுத்துறத ஒழிய நீங்க எந்த அளவுக்கு சிந்திக்கிறீங்களோ அதை பொறுத்து. சிந்திச்சீங்களா அறிவுல தெளிவடையலாம். இங்க பிளஸ் தான். அப்ப அந்த கடவுள் அப்படின்னு பேர் வச்சு ஏதோ ஒன்று சொல்லணும்ல. அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறீங்க. நீங்க கல்யாணம் ஆனவனா உங்க மனைவி கூப்பிடுறாங்க, எங்க வீட்டுக்காரர் அந்த பக்கம் கடைசி பக்கம் போயிட்டு வந்தா காணமேன்னு கேட்கறாங்க. ஃப்ரெண்ட் ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏங்க அந்த ஆம்பளை கூப்பிடணும் எப்படி நீங்க செய்வீங்க? எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? எந்த ஆம்பளைங்களா கூப்பிடுறது? 10 பேர் இருக்கிறாங்க. ஆம்பளை கூப்பிடுனா இல்ல எங்க வீட்டுக்காரரை கூப்பிடுறாங்க. நிறைய வீட்டுக்காரர் யாருமா அப்படின்னா இல்லைங்க என்ன பேரு. அப்ப உங்க வீட்டுக்காரனா அடையாளம் சொன்னா ஓ அப்பா வீட்டுக்காரி கூப்பிடுறாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டுக்காரர் பேரை சொன்னா தான் அந்த 10 பேர்ல ஏப்பா வீட்டுக்காரி கூப்பிடுறது போவாங்க. அந்த மாதிரிதான் இப்போ ஒரு பையன் இருக்கிறான். எங்க பையனை வச்சுங்க, பையனை வச்சோம்னா 20 பசங்க விளையாண்டுட்டு இருக்குது. அங்க விளையாண்டு இருக்கிறவங்க போய் நின்றுக்கிட்டு அந்த தாய் ஏங்க எங்க பையனை வச்சுருங்கன்னா எந்த பையனை வச்சு எல்லாரும் பையன் தான், 20 பேரும் பையன் தான்.
அப்ப அந்த பையன் என்ன பேர் சொல்லணும், அப்ப அந்த பேர் பையனா? பேர் பையன் கிடையாது. அப்ப அந்த பேர் எதுக்கு உதவுது? அந்த உருவத்தை காட்டி கொடுக்கறதுக்கு உதவுது. இந்த பேரெல்லாம் அந்த பையன் உருவம் உடம்புல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வச்ச பேர் தானே. உடம்புல இருந்து பஞ்சபூதத்துல உடம்பு தான் மெய்யி உடம்பு தான், பேர் பொய். அப்ப அந்த மேல இருக்கிறது என்ன? நம்மள அடையாளம் காட்டி கொடுக்கறதுக்கு வச்சு. அந்த மாதிரி நீங்க சிவன்னு சொன்னாலும், சக்தின்னு சொன்னாலும், பெருமான்னு சொன்னாலும், அல்லான்னு சொன்னாலும், பரமபிதான்னு சொன்னாலும், அந்த பேர்ல அந்த இடத்தை காட்டி கொடுக்கறதுக்கு அந்த தெய்வீகமான பேரை வச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த இடத்த கட் பண்ணி காட்டுது. நீங்க உங்க வீட்டுல இருந்து 500 கிலோமீட்டர் டிராவல் பண்றீங்க ஒரு ஊருக்கு. இங்க இருந்து கோயம்புத்தூர் இருந்து மெட்ராஸ் போறாரு ஒருத்தர், 500 கிலோமீட்டர் போறாரு. அந்த 500 கிலோமீட்டருக்கு நடுவில் இருந்தா நீங்க போற வண்டி ஒரு இடத்துல நின்று போயிட்டா எந்த இடத்துல நிக்கிறோம்னு எப்படி சொல்லுவீங்க? 500 கிலோமீட்டருக்கு ஒரே பிளாட்ஃபார்ம் தான், ஒரே பேஸ் தான், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்க ஒரு 30வது கிலோமீட்டர் உங்க வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எந்த இடம்னு அவருக்கு எப்படி ஞாபகப்படுத்துவீங்க? இந்த இடத்துல நிக்கிறேன், இந்த இடத்துல நிக்கிறேன்னா, எப்ப எந்த இடத்துல இப்ப நிக்கிற சொல்லப்பா, இடத்த சொல்லப்பான்னு கேட்பான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பேர். அப்ப அந்த பேர் இடமாயிருமா? கிடையாது. இந்த மாதிரி தருமபுரியில் நிக்கிறேன், வேலூர்ல நிக்கிறேன், அல்லது ஒசூர்ல நிக்கிறேன், காட்பாடியில நிக்கிறேன், இந்த மாதிரி அந்த பேர். அப்ப காட்பாடி அந்த ஊரா, ஒசூர் அந்த ஊரா, தருமபுரி ஊரா, அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லை. அதை ஏன் கட் பண்ணி காட்டுறாங்கன்னா, அந்த மக்கள் அறிவுல நிர்வாக சீர்திருத்தத்துல ஒவ்வொன்றுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும். தொடர்பு, மக்கள் தொடர்புக்காக அந்த பேரெல்லாம் இருக்கிறதுடைய பேருக்கு நம்ம அனுபவிக்கிற பொருளுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப இந்த டிவைன் பவர் இருக்குதுன்னா, அந்த டிவைன் பவர் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இது சந்திர மண்டலம்னா இது, சூரிய மண்டலம்னா இது, அங்க டிவைன் பவர் சக்தி கிழமனா இது, சிவகலம்னா இருப்பு நிலை, சக்தி கிழமனா இயக்க நிலை, இப்படின்னு ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேரெல்லாம் தெய்வம் கிடையாது. அந்த பேரு எந்த இடத்த குறிச்சு சொல்லி இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டீங்களா அந்த பேர் கிடையாது. நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, ஒரு டிராவல் பண்றீங்க, அந்த ஊருக்கு டிராவல் பண்ணி முடிஞ்சோன்னு நீங்க டிராவல் பண்ண வண்டி உங்களுக்கு தேவையில்லை, விட்டு இறங்கிறீங்க, அந்த வண்டி உங்களுக்கு விட்டு போயிடுது. அந்த போறதுக்கு தான் அந்த வண்டி பயன்படும் போது அந்த ஊர் தான் உங்களுக்கு நிரந்தரம். அந்த மாதிரிதான் அவருடைய இதுல சிந்திச்சு பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. பேய் பிசாசுங்கிறது எதுவுமே கிடையாது. எந்திரம் மந்திரம் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பேன். நான் இது வரைக்கும் 60 வீடியோவுக்கு மேல போட்டிருக்கேன். நீங்க என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள போய் பாருங்க. 60 வீடியோவுக்கு மேல போட்டிருக்கிறேன். எந்திரம் மந்திரம் தந்திரம்னு ஒன்று போட்டிருப்பேன். அதை பாருங்க, முழுமையா இருக்குது. ஏன்னா அதனுடைய தொடர்ச்சி தான் கொஞ்சம் சொல்றேன். அதே மாதிரி பில்லி சூனிய என்னன்னு போட்டிருப்பேன், அதையும் பாருங்க. அப்புறம் அந்த திருஷ்டி கழிக்கிறாங்களா, ஏன் திருஷ்டி கழிக்கிறது ஏற்பாடு பண்ணாங்க, எல்லாமே காரண காரியத்தோட வச்சாங்க. காரணம் இல்லாத காரியமே இல்லை. அதை சில பேர் பொழப்புக்காக சும்மா இருந்துகிட்டு சோறுதீங்கன்னு அறியாம இருக்கிறவங்க பணம் கொடுக்கறதுக்காக நம்ம மக்களை என்னுடைய அறியாமை பயன்படுத்தி சில பேர் இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இயற்கையிலே எந்த குறைபாடும் கிடையாது. படைச்ச பரமனுக்கு எந்த நெகட்டிவ் மைண்டும் கிடையாது. எல்லாம் பிளஸ் பிளஸ் பிளஸ். மனிதன் பொழப்புக்காக வச்சுக்கிட்டு அப்ப பேய் பிசாசுலாம் ஒண்ணும் கிடையாது. தவறான தொழில் செய்யறதுக்கு அவனுடைய இடத்த போய் கண்டுபிடிச்சிடக்கூடாதுக்காக அங்க பேய் இருக்குது, பிசாசு இருக்குது சொல்லி மக்கள் அந்த பக்கம் எல்லை தாண்டி வரக்கூடாதுன்னு பதிவு பண்ணி வச்சுட்டு போனது. அப்ப நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம், நம்ம முன்னோர்கள் அந்த பக்கம்னா பேய் விசாசத்துன்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. எங்க அம்மா எல்லாம் சொல்லியிருக்கு, நான் போகல, நீங்களும் போயிடாதுன்னு. அது சுடுகாடு, அங்க போயிடாதுன்னு அப்படிங்குது. இன்னைக்கு சுடுகாட்டிலேயே படுத்திருக்கிறானே, 24 மணி நேரம் சுடுகாட்டுல எரிச்சுக்கிட்டு இருக்கிறானே, அங்கேயே டிஃபன் சாப்பிட்டு அங்கேயே படுத்திருக்கிறானே, 100கணக்கான பணத்தை கழிச்சு வச்சிருக்கிறானே, 100கணக்கான பணத்தை எரிக்கிறானே. எரிக்கிற சுடுகாடு இருக்குது, புதைக்கிற சுடுகாடு இருக்குது. அங்கெல்லாம் அன்பர்கள் வேலைக்கு தான் இருக்காங்க. நம்ம மாதிரி அன்பர்கள் தானே, அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, ஒரு குறையும் இல்லையே. அப்ப எங்க இருக்குது பேயின்னு? ஒண்ணும் கிடையாது. அணுக்கூட்டமா வந்தோம், அணுவா செறிஞ்சு போறோம், மறுபடியும் அணுவா வர்றோம், அணுவா செறிஞ்சு போறோம், மறுபடியும் அணுவா போடுறோம், அணுவா செறிஞ்சு போறோம். இதுதான் டிவைன் பவருடைய வேலை. இந்த மொழியெல்லாம் நாம வச்சுக்கிட்டது. அவங்க எந்தெந்த இடத்துல வாழ்றாங்களோ இடத்துக்கு தக்கவாறு அந்த பாசியை அவன் செட் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு எந்த மொழி பிடிக்குதோ அந்த மொழி பேச்சு பழகிட்டான். ஆனா எல்லாத்தையும் நெருப்புல போட்டா வெறும் அதுதான். அதுதான் அவனுடைய. அப்ப அணுவன்றி, அதனாலதான் சொல்லுவாங்க, அவனின்றி அணுவும் அசையாது. இந்த ஒவ்வொரு அணுவிலையும் அவன் இருக்கிறான். அவன்னா அந்த டிவைன் பவர்னு வச்சுக்கோங்களேன். அது சிவம்னு சொல்றாங்க, அல்லான்னு சொல்றாங்க. நீங்க எப்படி உங்களுடைய பாசிக்கு என்னமே வச்சுக்கோங்க. ஆனா ஒரு டிவைன் பவர் இருக்குது. அது தெய்வீக ஆற்றல். அந்த தெய்வீக ஆற்றல் ஒண்ணுதான் இருக்குது இல்லையா. பேய் பிசாசுங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாம் மக்களை அறியாம மக்களை பணம் பறிச்சு பிடிங்கி சும்மா உட்காந்துக்கிட்டு திங்கிற ஏற்பாடு பண்ண வேலையோடைய ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒண்ணுன்னா 10 பேருக்கு அதை ஓட்டுறவங்க 10 பேருக்கு நல்லது செய்யும். அது கிடையாது. அதனால நீங்க யார போய் ஒரு உடம்புல நரம்பு வீக்கா இருக்கிறவனை பண்ணி விட்டீங்களா, அவன் ஏதோ ஒன்று வளர்த்தான் செய்வான். அப்ப பேய் இருக்குது, பேய் எங்க யாருக்கு பேய் இருக்குது? அப்படிலாம் பேய் இருந்தா இத்தனை சனம் வாழ முடியுமா? இத்தனை கண்டுபிடிக்க முடியுமா? எல்லாமே இருந்ததுன்னா எத்தனை பேர் நீங்க சொல்ற மாதிரி
இந்த பேய் பிசாசு ஓட்டுறவன் எத்தனையோ உலகத்தில் இருப்பான் சொல்லுங்க. ஒரு 100 பேர் இருப்பானா, 50 பேர் இருப்பானா, எத்தனை பேர் இருப்பான்? ஒண்ணுங்க. அத்தனை பேர் நீ தெளிவா இருக்காங்க. அதனால அறிவின் தெளிவு தான் எல்லாத்துக்கும். அறிவை மட்டும் சிந்திச்சு பார்க்கலன்னா நாம எத்தனை மார்க்கத்துக்கு போனாலும் எத்தனை வழிபாட்டு தலங்களுக்கு போனாலும் தெளிவு அடையவே முடியாது. நம்மளுடைய அறிவை நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஏன்னா நமக்கு அறிவை கொடுக்கறது நம்மளுடைய உள்ள இருக்கிற இன்ட்யூஷன். அந்த தெய்வீக சக்தியை உன்னைக்கு டியூன் பண்ணும், உன்னைய டியூன் பண்ணும். நீ டியூன் பண்ண 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 வெளியே கிடைக்காத அறிவுலாம் உனக்குள்ள வரும். அப்ப இது எல்லாமே பொழப்புக்காக ஏற்படுத்திச்சிருக்கான்னு நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. அவ்வளவுதான் நம்முடைய. மற்றபடிக்கு எத்தனை மகான்கள் வந்தாங்க. யாராவது எங்கேயாவது பாத யாத்திரை போறது, தீ மிதிக்கிறது, இந்த விரதம் இருக்கிறது, இதெல்லாம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா மகான்கள்? ஆனா அவங்கள தான் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க நல்லா பாருங்க, அவங்கள தான் கும்பிட்டுட்டு இருக்கிறோம். அவங்க தனியா வானத்துல தான் குதிச்சாங்க. ஒரு தாய் அப்படின்னு தானே வந்தாங்க. அவங்களும் ஒரு தாய் தந்தை பிறந்தவங்க மானிடர் தானே. மானிடரா பிறந்து நல்ல மனிதரா மாறி தெய்வீக மனிதரா ஆகி இறைவனோட ஐக்கியமாயிருக்காங்க. அவங்க நாம கும்பிடுறோம். அப்ப அந்த நிலை நம்மளால ஏன் அடைய முடியாது? ஏன் அடைய முடியாது? அவங்க நேரா பொத்துன்னு வந்துட்டாங்களா? அவங்க ஒரு தாய்தா மூலியமா வந்தாங்க, நாமளும் தாய்தா மூலியமா போயிருக்கோம். அவங்க அந்த முயற்சி பண்ணினாங்க, கடும் தவம் இருந்தாங்க, எல்லா உலக வாழ்க்கையை இழந்தாங்க. இந்த உலக வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது, இது எவ்வளவு நாளைக்கு இருந்தாலும் இது ஒண்ணுமே சந்தோஷம் கொடுக்க போறது இல்லை அப்படின்னு எவன் படைச்சானோ அந்த படைச்சவனையே நினைச்சுக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்து தன்னை வருத்தி வருத்தி தியானம் பண்ணி 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 அந்த இறைநிலையோட தொடர்பு வச்சுக்கிட்டாங்க. அப்ப தொடர்பு வச்சுக்கிட்ட போது அவங்கள போய் பார்க்கறதுலாம் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், மன மகிழ்ச்சி கிடைக்கும். திரும்பி திரும்பி அவங்கள பார்க்கலாங்கிற என்ன வரும். அப்படி இருந்ததுனால அவங்க நாம என்ன கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த பிரபஞ்சத்துல. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் குருமார்கள் எனக்கு பாடம் நடத்தின வரைக்கும் பேய் பிசாசுங்கிற வார்த்தையை யாரும் சொல்லல. அதை உபயோகப்படுத்தவே கூடாதுங்கிறாரு. இதெல்லாம் அறியாம இருக்கிற மக்களை ஏமாத்தி புடம்பு தரத்துக்காக ஏற்படுத்திட்டான். அதனால நீங்க எதுவுமே சிக்கிறாதீங்க, எதுவுமே கிடையாது. நீங்க உங்களுடைய அறிவை நம்புங்க, உங்களுடைய அறிவை நம்புங்க. உங்களுக்கு தெரியும் யாரும் எந்த சாதனையும் பண்ணி தர முடியாது. ஒரு இடத்துக்கு போனா உங்களுக்கு காரியம் நடக்குதுன்னா உங்களோட 5 பேர்த்த கூட்டி போங்க, 5 பேர்த்துக்கு அந்த காரியம் நடக்கணும். ஒருத்தருக்கு நடந்தா அது போய் 5 ஒரு 10 பேருக்கு ஃப்ரெண்டு போறீங்க, 10 பேர்த்துக்கு அந்த காரியம் நடந்தா அது மெய். ஆனா தியானத்துக்கு போற இடத்துல எல்லா மகான்களும் ஒரு உத்தரவாதத்தை கொடுப்பாங்க. என்ன உத்தரவாதம்? நீங்க எந்த மார்க்கத்துல தியானம் கத்துக்கிட்டாலும் சரி, உனக்கு பணக்காரன் ஆயிடுவ, வானத்திலிருந்து கொட்டிடும், 1 லட்சம் ரூபாயில வேலை கிடைச்சிடும், திடீர்னு உடனே கல்யாணம் ஆயிடும், யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த மகானும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கு நீ அவங்கள போய் சந்திக்கிற வரைக்கும் இருந்த மனநிலையில இருந்து உன்னுடைய மனநிலை கொஞ்சம் மாறும். இது 100% உண்மை. எங்க போய் மார்க்கத்துல உபதேசம் வாங்கி தியானம் பண்ணினீங்களால உங்களுடைய மனசு ஃபர்ஸ்ட் அமைதி பெறும். அப்ப அமைதி பெறுற போது நீங்க சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. இது எல்லா மார்க்கத்திலையும் நடக்கும். இதுல பொய்யே கிடையாது, இதுல பொய் கிடையாது. இது எந்திரம் இல்ல, மந்திரம் இல்ல. உங்களுடைய அலைவாயிர மனசை அமைதியா இருக்கிறதுக்கு கண்ணை மூடி உட்காந்து சித்தியா தியானம் பண்ணப்பா அப்படிம்பாங்க. இது நீங்க நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கு ஒருத்தர் வரும். இதுக்கு யாருக்கும் ஒருத்தருக்கு என்னால கண்ணை மூடி உட்காந்துருக்க முடியுது, மனசு டிஸ்டர்ப் ஆகும், குறுக்க மனம் போய் வரும். அது யார் பதிவு பண்ணது? நாம தானே பதிவு பண்ணியிருக்கிறோம். கண்ண மூடி உட்காந்து இருக்கும்போது ஏகப்பட்ட சிந்தனையோட இந்த சிந்தனை நண்பர்கள் கொடுத்தாங்களா, சமுதாயம் கொடுத்துட்டா? யார் கொடுத்தா? நாம நிறைய உள்ள போட்டு வச்சுக்கிட்டோம். நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம குடும்பம் உண்டு அப்படின்னு இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத இருக்கிறாங்க. நடக்கிறது தெரிஞ்சா என்ன பண்ண போறாங்க? வெளி உலகத்துல நடக்கிறது தெரிஞ்சு நாம என்ன பண்ண போறோம்? நாம பிறவி எடுத்தாச்சு, குடும்பம் இருக்குது, வாழ்க்கை வாழ்ந்தாங்க ஆச்சா. அது இந்த அரசியல்வாதியா இருக்கிறவங்க, வேற சொற்பொழி பண்றவங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கிறவங்க அது டிவியில டிபேட் கேட்பாங்க, அது கேட்பாங்க, இருப்பாங்க, நிறைய கேட்பாங்க. அவங்க அதெல்லாம் தேக்கி வச்சுப்பாங்க. அவங்களுக்கு அது தேவை. ஒரு குடும்பம், ஒரு தொழில், வீடுன்னு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த சமுதாயத்தில் நடக்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தெரிஞ்சு என்ன பண்ண போற? மனசு குழப்பம்தான் வரும். அதனால அந்த லைன்ல நம்ம இல்லை. நமக்கு ஒரு தொழில் இருக்குது, நமக்கு குடும்பம் இருக்குது, நம்ம அமைதியா இருக்கணும். அப்ப இந்த 3 மட்டும் இந்த முதல் நான் அமைதியா இருக்கணும், என் குடும்பம் அமைதியா இருக்கணும், நான் போற தொழில எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கணும். இதோட போயிட்டு வந்துட்டு நீங்க வாழ்ந்து பாருங்க. இது உங்களுக்கு பூர்ண சந்தோஷம் கொடுக்கும், பூர்ண சந்தோஷம் கொடுக்கும். மனிதன் தோன்றான், மறையறான், அணுக்கள் கூடுது கலையுது, கூடுது கலையுது. இதுதான் இயற்கையினுடைய நீதி. அதனால பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. ஒரே பவர், டிவைன் பவர், தெய்வீக ஆற்றல் தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குது. சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். இதோட இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். உயிர்கள் வாழ்த்து. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.